அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் சுகநல ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மத்திய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தம் களத்தை நன்றாய் அளந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. களத்தை நன்றாய் விளக்கி, அப்போ தூற்றுக்குடை இயேசு கிறிஸ்துவுடைய கையில் இருக்கிறது. நம்ம நெல் அறுவடை செய்கிற களத்தில் போய் பார்த்தோம்னா வயல்களில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை அறுத்து களத்தில் கொண்டு வந்து அடித்து அதை எடுத்து தூற்றுவாங்க. இப்போ அந்த மிஷின் வண்டி வந்துடுது, அதனால் அது மிஷின் வண்டியை தூத்துடுது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நிலத்தில் இறங்கி அறுவடை செய்வாங்க. அதை அரிகளை கட்டி களத்திற்கு கொண்டு வந்து கைகளாலே ஒரு அரிகளாக என்ன பண்ணுவாங்க, எடுத்து அடித்து, அதை அடித்து முடித்தோன்னே என்ன பண்ணுவாங்க, கூடைகளில் அள்ளி தூற்றுவார்கள். அந்த பதர் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் ஓரமாக, கருக்கா என்று சொல்லப்படுகிறதெல்லாம் ஓரமாக ஒதுங்கிடும் காற்றில். அந்த நல்ல நெல்மணிகள் இருக்க பாருங்க, அது முட்டா ஒரு இடத்துல சேர்க்கப்படும். அதை தான் கோணி பைகளில் சாக்கு பைகளில் என்ன பண்ணுவாங்க, அள்ளி அதை வைப்பாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ தூற்றுக்கூடிய நம்ம களத்தில் நெல் மணிகளை தூற்றும் போது நம்ம தூற்றுறோம். அது போல் பதறு ஒரு பக்கம் ஒதுங்கிடுது, நல்ல நெல்மணிகளை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் அவருடைய தூற்றுக்கொள்ளையில் எப்படி எல்லா நெல்மணிகளும் அப்படி இருக்கிறதோ, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதனையும் ஒரு நெல்மணி போல், ஒரு கோதுமை மணி போல், ஒரு அப்படி தான் ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது. அவங்க ஒரு நாள் தூற்றுவாங்க. உலகத்தின் முடிவு தூற்றக்கூடியவர் கையில் இருக்கிறது. அவர் தூற்றப்படுகிற பொழுது நம்ம நல்ல நெல்மணிகளாக இருந்தோம்னா அவருடைய களஞ்சியத்தில், பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கப்படுவோம். நம்ம பதராக இருந்தோம்னா அவியாத அக்கினி என்கிற கந்தகமும் அக்கினி இருக்கிற கடலிலே நம்ம பங்கடைவர்களாக ஆகிவிடக் கூடாது. அப்படி பதராக இருந்தால் அதில் தான் பங்கடையணும். அப்போ நம்ம தூற்றுக்குடையை இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிறது. தூற்றப்படுகிற போது நாமும் நல்ல நெல்மணிகளாய் அவருடைய கரத்தில் இருப்போம். அவருடைய களஞ்சியம் என்கிற பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா.